தேனியில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷங்களை எழுப்பி கொடியேற்ற நிகழ்வில் வழிபாடு செய்தனர். தேனியில் அல்லி நகர பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்றைய தினம் காலை கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக மார்கழி மாதத்தை முன்னிட்டு ஆண்டாளுக்கு திருப்பாவை சேவித்தல் நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு ஆண்டாளுக்கு பாடல்கள் பாடினர். பின்னர் ஆலய வளாகத்தில் கொடிமரம் அருகே அமர்ந்திருக்கும் கருடாழ்வாருக்கு வஸ்திரம் கட்டி கிரீடம் அணிவித்து மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு பூஜைகள் செய்து தூப தீப ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பூக்கள் தூவி தீபங்கள் காட்டப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிராம கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கொடிமரத்திற்கு குங்கும மஞ்சள் வைத்து துளசி மாலை அணிவித்து வழிபாடு நடத்தினர். பின்பு கொடியேற்ற நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் கோவிந்தா கோஷம் எழுப்ப கொடியேற்றமானது சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் வண்ண பட்டுடுத்தி அலங்கரிக்கப்பட்டிருந்த ஆண்டாளுக்கும் மூலவர் வரதராஜ பெருமாளுக்கும் தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கொடியேற்ற நிகழ்ச்சியை கண்டு களித்தனர்.